தமிழ்நாட்டுக்கு மத்திய நிதி குறைகிறதா? உண்மை என்ன? வணக்கம். இது தமிழ் பாலிடிக்ஸ் 24/7. கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டில் அதிகம் பேசப்படும் விஷயம், தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு போதுமான நிதி வழங்குகிறதா? ஒரு தரப்பு கூறுகிறது, தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி கிடைக்கவில்லை. மற்றொரு தரப்பு கூறுகிறது, அது தவறான குற்றச்சாட்டு, வரி பகிர்வும் மத்திய நிதியும் அதிகரித்துள்ளன. அப்படியானால் உண்மை எது? முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மத்திய அரசு பல வழிகளில் நிதி வழங்குகிறது. வரி பகிர்வு, மத்திய திட்டங்கள், சிறப்பு நிதி, பல்வேறு திட்ட ஒதுக்கீடுகள், இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு மாநிலத்திற்கு வரும் மொத்த நிதியை நிர்ணயிக்கின்றன. சமீபத்தில் மத்திய அரசு, தமிழ்நாட்டுக்கான வரி பகிர்வும், ஒருவருக்கு கிடைக்கும் மத்திய நிதி அளவும் குறையவில்லை, அதிகரித்துள்ளது என்று நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்துள்ளது. த டைம்ஸ் ஆஃப் இந்தியா. ஆனால், தமிழ்நாடு அரசு மற்றும் சில அரசியல் கட்சிகள் இந்த கணக்கீடுகளை வேறு கோணத்தில் பார்க்கின்றன. அவர்கள் கூறுவது, மாநிலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப நிதி இல்லை என்பதுதான். இதனால் மக்கள் குழப்பத்தில் உள்ளனர். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு தரப்பின் கருத்தை மட்டும் நம்பாமல், இருதரப்பும் வெளியிடும் அதிகாரப்பூர்வ தரவுகளையும் பார்க்க வேண்டும். ஏனென்றால், நிதி என்பது அரசியல் கோஷம் அல்ல, அது மக்களின் வரி பணம். அந்த பணம் எவ்வளவு வருகிறது? எங்கே செலவிடப்படுகிறது? அது மக்களுக்கு எப்படி பயன் தருகிறது? இந்த கேள்விகளுக்கான பதில்தான் முக்கியம். தமிழ் பாலிடிக்ஸ் 24/7 இந்நோக்கம், யாருடைய கருத்தையும் கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வது அல்ல, உண்மையான தரவுகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதி கிடைக்கிறதா? அல்லது இன்னும் அதிக நிதி தேவைப்படுகிறதா? உங்கள் கருத்தை கீழே பதிவு செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.